அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் மாதுளை நட்டு எந்த காலத்துல நடணும், நட்டதுல இருந்து சாகுபடி வரைக்கும் உள்ள 10 கேள்விகள், உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையுமே நான் தயாரித்து வச்சிருக்கிறேன். என்னட்டு சொன்னா நிறைய அன்பர்கள் ஒவ்வொரு கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க. இங்க மாதுளை வருமா, காய்ச்சிருக்கா, உங்களுக்கு காய்ச்சிருக்கா, நீங்க தான் நட்டுருக்கிறீங்களா, இது உங்களோட மாதுளையா, மாதுளை பூக்குது, எங்களுக்கு 10 வருஷமா நட்டுருக்கிறோம், பூத்துருக்கு, நெடுக பூக்குது, காய்க்குது இல்லை, நீங்க காய்ச்சா போல காட்டுங்கோ என்றெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. ஆனா இங்க நான் எனக்கு 2வது தடவையா இது பூத்து வருது. ஆனால் எனக்கு தெரிந்த அன்பர்களுக்கு காய்ச்சே இருக்குது. அப்ப அவர்களை எல்லாம் அதை கண்டதுக்கு அப்புறம் தான் நான் இதை தயாரிக்கிறேன். உங்களோட கேள்விகள் கேட்டு அன்பர்கள் எல்லாத்த கேள்விகளுக்குமே இந்த காணொலியில உங்களுக்கு சரியான மறுமொழி கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த காணொலிக்குள்ள போவோம். இந்த காணொலியில அந்த 10 கேள்வியில முதலாவது கேள்வி, நீங்கள் எந்த காலம், இந்த மாத நடவடும், அதாவது வெளிநாடுகள்ல வாழ்ற நீங்கள், குளிர் நாடுகள், பனிக்காலம் கூடின இடங்கள்ல எல்லாம் இருக்கிற நீங்கள், உதாரணத்துக்கு அமெரிக்காவோ சரி, டென்மார்க்கோ சரி கேட்டிருந்தீங்க, அமெரிக்காவில் இருக்கிறோம், சுவிஸ்ல இருக்கிறோம், இதெல்லாம் நடலாமா வருமாண்டெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. தாராளமா நடலாம். என்னென்ன விஷயத்த கவனிக்கணும் என்று அந்த விஷயத்த கவனிச்சு நட்டீங்கன்னு சொன்னா சரி. அதுக்குள்ள எந்த இனத்தை நடணும்ன்றதும் இருக்கு. எங்க வளர்ற கண்டுகளை நீங்கள் எங்க வாங்கி நட்டால் அது சரியான முறையிலே அந்த -20 வரைக்கும் தாங்கக்கூடிய கண்டுகள் எல்லாம் இருக்கு. அதை அறிஞ்சு நட வேணும். முதல்ல நாங்கள் எந்த மாதம் எந்த காலத்துல நட வேணும். நாங்கள் எப்பவுமே விண்டர் முடிஞ்சு, அதாவது பனிக்காலம் பூரணமாக முடிஞ்சு, இங்க ஐஸ் ஜெர்மனியில இருந்துதான் நான் இந்த காணொலி செய்கிறேன். இங்க ஜெர்மனியில சொல்லிவினம் ஐஸ் ஹைலிகன் என்று சொல்லிவினம் 5ஆம் மாதம் நடுப்பகுதி கடந்தாதான் இங்கே அந்த பனிக்காலம் சரியான முறையில முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் அந்த பயிரை மாதுளைய நடையக்கில்ல கீழ் மண்ணும் நல்ல சூட்டை கொடுக்கும். அப்ப அந்த சூட்டுத்தன்மை மாதுளைக்கு தேவை. குளிர்காலம் என்று சொன்னா அதுக்கு முதல் நட்டிங்கன்னு சொல்லி சொன்னா கீழே மண் குளிர் நல்ல சூட்டுத்தன்மை, அதுக்கேற்ற சூட்டுத்தன்மை இருக்காது, குளிர்த்தன்மை இருக்கும். அதுவும் சில இடங்கள்ல மேலப்பக்கங்கள் வழிய இன்னுமே குளிராக இருக்கும். அப்ப 5ஆம் மாதம் சரியா நடுப்பகுதி, அதாவது மாய் நடுப்பகுதியை கடந்தா தான் இது நீங்கள் வெளியில நடுறதுக்கு ஏற்ற காலம். உங்களுக்குரிய 2வது கேள்வி, எந்த மண் பாவிப்பது, அதாவது எந்த மண் பாவிக்கிறேன்னு சொன்னா சாடியில தொட்டியில வைக்கிறீங்கள் என்று சொல்லி சொன்னால் எந்த மண்ணை பாவிக்கலாம். பொதுவா கூடுதலான மக்கள் வெளியில நிலம் இல்லாதவர்களும் நிலத்தில வைக்க பயந்தவர்களும் சாடியில வைத்து எடுக்கிறார்கள். ஏனென்றால் குளிர்காலத்துக்கு அதை பாதுகாக்கிறது இலகுவா இருக்கும் என்று சொல்லி. நீங்க சாடியில வைக்கிறது என்று சொல்லி சொன்னால் இங்கே நாங்கள் புளூமன் ஏட என்று சொல்லி சொல்லுவோம், அந்த மண்ணும், மற்றது பூக்கண்டுகளுக்கு பாவிக்கிற மண்ணும், சிட்ரூஸ் இந்த தேசிக்காய், தோடம்பழம், இதுகளுக்கு பாவிக்கிற மண்ணும் கலந்து நீங்கள் பாவிக்கலாம். அதோட மணல், சிறிய கற்களை கலந்து போடணும். ஏன்னு சொன்னா சாடியில நீங்கள் மண்ணை போடல அடியில மண் அடைஞ்சு தேங்கி நிற்கப்படாது. கல்லுகள், குருணி கல்லுகள் இருந்தா தான் அந்த தண்ணி அதுக்கு சாடிகளை வளர்க்குற நீங்களுக்கு சில நேரங்கள்ல பிழைக்கிற காரணம் உண்டு. தண்ணி தேவை மாதுளைக்கு, ஆனா தேங்கி நிற்கப்படாது. காய விட்டு அந்த தண்ணி ஓடிக்கொண்டிருக்கணும் வேருக்கு. அதனாலதான் சாடியில வளர்க்குறவருக்கு இந்த பூக்கண்டு போடுற மண், தேசி இதுகளுக்கு போடுற மண், அதோட மணல் மண், சிறு கற்களை கலந்தா சாடியில தொட்டியில தயாரிக்கிறவர்களுக்கு இந்த மண்ணுகளை பாவிக்கலாம். அதாவது புளூமன் ஏடுன்றது பூக்கண்டுக்கு போடுற மண்ணோட தேசிக்காய் இனங்களுக்கு போடுற மண்ணையும் 2ஐயும் அதோட இதை கலந்து கற்கள், மணல், இதை பாவிக்கிறீங்க. அதே நேரத்துல தரையில நிலத்துல நடுறீங்கள் என்று சொன்னால் தகுந்த முறையில அதுக்கு நடவுக்கு முதலே இந்த மாட்டெரு அல்லது குதிரைச்சாணம் காஞ்சதா இருக்க வேணும். ஈரப்பிடிப்பு ஒரு காலம் இருக்கப்படாது. ஒரு அன்பர் கேட்டிருந்தீங்க, இப்ப குதிரைச்சாணம் போடலாமா, இப்ப மாட்டெரு போடலாமான்னு கேட்டிருந்தீங்க. நீங்க என்ன நடக்குதுன்னா போடலாம். எப்படி போடலாம்னா அது எடுத்து நல்லா காய விட்டு அந்த அடியில நேரடியா போடாம சுத்தி வர எட்டவா போட வேணும். அத்தனை கிண்டி கிளறி கொஞ்சமா போடணும். அப்படி நீங்கள் இந்த முறை இப்ப போட்டாலும் அது பலனடைகிறது. வார வருஷத்துக்கு தான் அதுன்ற சத்து சரியான முறையில எடுக்கும். அப்ப நீங்க என்னன்னு சொன்னா மரம் நடவுக்கு முதலே நீங்கள் அந்த பசலை தாக்குறது 2ஆம் 3ஆம் மாதங்கள்லயே நேரத்துக்கு நீங்கள் இந்த காஞ்ச எருக்கள், மற்றது கொம்போஸ்ட்,
மண் அது எடுக்கிறதுகளே அதுதான் தரையில நடுறவைக்கு மிக மிக சிறந்த மண்ணா அமையும். அந்த மண் தான் நீங்க போட்டு தரையில நிலத்துல நடுற நீங்கள் நட வேணும். மூன்றாவது விஷயம், அதாவது பசல் என்றதுக்கு எல்லாம் வர்றேன். அந்த பசல் எண்டைக்குல நீங்க வெளியில நடுறதுக்கு, அதாவது சாடிக்கு இல்லை நடுறவைக்கு சொல்லிட்டேன், மண்ணை போட்டு தண்டு வெளியில நடுறவைக்கு பசலை நல்லா காஞ்சதா இருந்தா தான் அந்த மண் நல்லா பதப்படுத்தப்பட்டு இந்த மரம் நல்ல வளமா மண்ணும் நல்ல வளமா வந்தா போல மரமும் நல்ல செழிப்பா வளர்றதுக்கு உதவி செய்யும். இதுக்கு நீங்க பாவிக்கிற பசலை இயற்கை உரமா இருக்க வேணும். கூடுதலாக மாட்டெரு குதிரைச்சாணம் மிக மிக நல்லா காஞ்சு வந்தா போல போட வேணும். அதை விட கொம்போஸ் போடணும். நாலாவது கேள்வி, எவ்வளவு காலத்தின் பின் பூக்கும் என்று கேட்டிருந்தீங்கள். அதுக்கு என்னென்று சொன்னால், இப்ப நாங்க பதியம் வச்சு நடைக்கல பூ வெறும் 2 3 ஆண்டுகள் வந்த உடனே பூ வரும். ஆனா அதுக்கு பூ வந்தாலும் நெல்ல அந்த செடியை நட்டு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த கோடை காலம் நல்லதா இருந்தேன்னு சொன்னா நல்ல சத்தா இருக்கணும். அப்பதான் நல்ல பழங்கள் கிடைக்கும். பூ பூக்குறது பத்தாது, நல்ல சத்தான பழங்களும் கிடைக்க வேணும். அப்ப நீங்கள் பதியம் வச்சு நீங்க பெரிய கண்டா நடைக்குல 2-3 ஆண்டுகள்லயே பூ வந்துடும். ஏன்னா ஒரு சிலர் எனக்கு சொல்லி இருக்கிறீங்க, நீங்க இப்ப 5வது வருஷம் பூ வருதுன்னு சொல்றீங்க, எங்களுக்கு 2வது 3வது வருஷம் பூ வந்திருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க. அது 2வது 3வது வருஷத்துல பூ வர்றாக்கள் அந்த பதியம் வச்சு பெரிய கண்டா நடைக்குல அப்படி வரும். உதாரணத்துக்கு விதை போட்டு சின்ன கண்டா உருவாக்குறவைக்குன்னு சொன்னா 4-5 வருஷம் முடிஞ்சாதான் அந்த பூ வரும். அதுக்கப்புறம் அது நல்ல செடி நட்டு நல்ல விளைச்சலை தரக்கூடிய இது, அதுக்கப்புறம் வர்ற பூக்கள் தான் நல்ல காய்களை தரக்கூடியதா இருக்கும். மரம் நட்டா போல பிறகு அந்த மரம் தழைத்து வருது பூ வருதுன்னு சொன்னா அதுக்கு என்னென்ன சத்து தேவைன்றதை நாங்கள் பார்க்க போறோம். அந்த சத்துன்னு சொல்லி சொன்னால் அந்த சத்து எப்ப கொடுக்க வேணும், அதாவது இயற்கை உரம் எப்ப கொடுக்கணும் என்று சொன்னால் 4-5ஆம் மாதத்துல செடிக்கு தலைச்சத்து, அதாவது நைதரசன் தேவைப்படுது. நைதரசன் அதிகமாகவே தேவைப்படுது. ஏன்னா அந்த மரம் நல்லா தழைச்சு நல்ல செழிப்பா நல்ல ஊட்டச்சத்து கிடைச்சாதான் அது நோயால் பிடிக்காம நல்ல ஒரு தரமான மரமா இருக்கும். அப்ப இயற்கை முறையா நாங்கள் என்னன்னு சொல்லி சொன்னா கீரை வகைகள், இலை வகைகள், கரைசல் இதை ஊற விட்டு இந்த தண்ணியை நாங்கள் நல்ல பசல தண்ணியா கொடுக்கலாம். ஆனா இந்த பசல தண்ணிக்கும் இடையில நீங்கள் எந்த வகையான, இப்ப நான் உதாரணத்துக்கு அத்திமரையிலேயே கரைச்சு ஊற விட்டு விடுறேன், மற்றது மின்சிலியல் கரைச்சு ஊற விட்டு எல்லாம் விடுறேன். இதை விடையக்குள்ள நல்லா 2 கிழமை விட்டா நல்ல கணக்கா வரும். சில பேர் சொல்லுவீங்க நாங்க எல்லாம் 1 கிழமை ஊற விடுறோம். ஓகே, 1 கிழமை நல்லா சின்ன வெட்டி இதண்டா நேரத்துக்கு வெக்க நாடுகள்னு சொன்னா 1 கிழமையிலேயே ஊறும். ஆனால் இந்த தலைச்சத்துக்கு செடிகள் நல்லா வளர்றதுக்கு நைதரசன் போஸ்பரஸ் எல்லாம் தேவை. ஆனால் இந்த பிரனேசல் என்று சொல்லப்படுறது காஞ்சொறி என்று ஒரு சில அன்பர்கள் சொல்வார்கள், ஒரு சிலர் காஞ்சோண்டி என்று சொல்வார்கள். என்று சொன்னா ஒரு சில அன்பர் கேட்டிருந்தா அது காஞ்சோண்டி என்றா என்ன, பிரனேசல் என்றா என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஆனா இப்ப அந்த அன்பர்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். அந்த செடியை கூடுதலாக நாங்கள் அதை ஊற விட்டு இதுக்கு உரமா பாவிக்கல மிக மிக பெஸ்ட் என்று சொன்னால், சிறந்த என்று சொன்னால் அந்த பிரனேசல்ல இருந்து வந்த கரைசல் தான். ஏனென்று சொல்லி சொன்னா அதுல நிறைய நைதரசன் பொஸ்பரஸ் இரும்பு சத்து மற்ற இலைகளில் விட கூடுதலான அளவு இதுல காணப்படுது. அப்ப இது பல மரங்களுக்கோ அல்லது கூடுதலாக இந்த மாதுளை கண்டிப்பா கதை கேட்கல, மாதுளைக்கு நிறைய தலைக்கும் போது தேவைப்படுற சத்து இதுல கூடுதலா கிடைக்குது. அது கிடைக்காத நீங்க மற்ற இலைகள் என்ன கிடைக்குதோ அந்த கொடியோ கீரை வகை இலைகளோ அதுகளை கூட நீங்கள் அப்படி கரைச்சு அதுக்கு ஊத்தலாம் உரமாக. இந்த கரைசலை விடையக்குள்ள 1:10 என்ற விகிதத்துல நீங்கள் தண்ணியை கலந்து அதுக்கு விட வேணும். ஏனென்று சொல்லி சொன்னால் மற்றது 2 கிழமைக்கு ஒருக்கா விட வேணும். நான் கூடவே அதை கூட விட்டிருந்தேன். இது கூடுதலாக பிரயோசனப்படுறதுன்னா பல மரங்களுக்கு, அதுவும் பல மரங்களுக்கு அந்த வேற இனங்களுக்கு இது விடக்கூடாதுன்னு சொல்லப்படுது. அதை நான் வேற இடங்கள்ல தேடின போதும் அதை உண்மையாகவே அதை சொல்றார்கள். கூடுதலா மாதுளை, ஆப்பிள் இப்படியான மரங்களுக்கு இது கூடுதலா விடலாம். வேற
வேற இனங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி சொல்லப்படுது. ஒரு கிழமைக்கு ஒருக்கா விட்டா என்னன்னு சொன்னா இதுன்ற அடர்த்தியை நீங்கள் இன்னும் குறைக்க வேண்டும். 2 கிழமைக்கு ஒருக்கா விட்டுன்னு சொன்னா நோமலா இருக்கும். இதை நான் பயன்படுத்தல தக்காளி, கத்தரி, மிளகாய் செடிக்கு கூடுதலாக பிரயோசனப்பட்டது. அதே நேரத்துல இதை நான் ஒரு பீட்ரூட்டுக்கு விடைக்குள்ள கூட அந்த பீட்ரூட்டில கொஞ்சம் பழுதாகி இருந்தது. அதே நேரம் இதுல நீங்க பாக்குறீங்க இந்த சுரக்காய் கண்டு அதுக்கு கூட பூசணி இனங்களுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டது. அப்படி இருந்து நான் என்ன ஒருக்கா நாங்க செய்து நாங்க கவனிக்கணும்னு சொல்லி இந்த சுரக்காய் கண்டு நல்ல செழிப்பானுண்ட கண்டு விட்டது. அது கருகி கொண்டு வருது. என்னன்னு சொன்னா அதுக்கு அவ்வளவு தூரம் தேவையில்லை. என்னன்னு சொன்னா சில வேளையில அது காய்க்கிற பருவத்துக்கு நல்லா வளர்ந்து சடைச்சா போல ஒரு கொஞ்சம் கொஞ்சமா 2 கிழமைக்கு ஒருக்கா விட்டுருந்தா பிரயோசனப்பட்டிருக்கும். அதை கூடவே காட்டுறேன். ஏனென்றா நீங்க பசலை தண்ணி கூடுதலா இருக்கண்டு போட்டு எல்லாத்துக்கும் விடக்கூடாது. பழமரங்கள், தக்காளி, கத்தரி, மிளகாய்க்கு விடலாம். அடுத்தது அன்பர்களே 6வது கேள்வி, அதாவது பூ வந்ததுக்கு அப்புறம் என்ன உரம் தேவை என்று சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. எல்லாருக்கும் முக்கியமானது பூ வரும் மட்டும்தான் அந்த என்ன சொல்லு தலைச்சத்து தேவை என்று சொல்லி நாங்கள் கீரை வகை இலை சத்துக்களை விடுறோம். ஆனா அதுக்கப்புறம் மணிச்சத்து, அதாவது காய்க்கிறதுக்கு என்ன சத்து தேவை என்று சொல்லி சொன்னால் அதுக்கு சாம்பல் சத்து தேவை. அந்த நேரத்துல பூ வந்தா போல தலைச்சத்து, அதாவது இதுகளை நைட்ரசன் இதுகளை குறைச்சு நாங்கள் பொட்டாசியம், காலியம், பொஸ்பரஸ் அளவை தான் கூட்ட வேணும். இதுதான் மணிச்சத்துக்குரியது. அதனால இந்த சத்து நாங்க கொடுக்கறதுக்கு சாம்பல் கரைச்சு விடலாம். அதுதான் நல்ல பழத்தின் தரத்தை உயர்த்து. நாங்கள் அந்த சாம்பல் சத்தை சேர்க்கைக்குள்ள பழம் நல்ல பழமா இருக்கும். குட்டப்பழம், குருணிப்பழம் அல்லது நல்ல முத்தாமை அல்லது பிஞ்சில விழுகிற பழங்கள் இல்லாம இருக்கும். அப்ப நீங்கள் வளரேக்குள்ள கொடுக்குற சத்தை குறைச்சு அதை கொடுக்க கூடாதுன்னு கேட்பீங்க. அந்த சத்தோட குறைச்சு நீங்கள் சாம்பல் சத்தை கொடுக்கணும். அப்ப நீங்கள் இப்படி செய்யலாம். கீரை அந்த உரமோ தண்ணியோ அந்த பிரனேசில், அதாவது காஞ்சோட்டி தண்ணிங்க அது அடர்த்திய இன்னும் ஒரு இப்போ 1:10 விகிதத்தை விட்டு அது பூ வருமாட்டம் காய் வரைக்க 1:20 விகிதத்துக்குள்ள போட்டுட்டு அதுக்குள்ள சாம்பலை போட்டு கலந்து அதை நீங்கள் உரமா கொடுத்தா தான் அந்த பூ வளர்ந்த பூ விழாம இருக்கவும் காய்க்கிறதும். அது கூடவே நாங்கள் அனுபவப்பட்டு தான் வருவோம். எடுத்த உடனே சரியான அளவு எந்த காலம்ன்றது எங்களுக்கு பிழைக்கும். நீங்க கேட்கலாம், நீங்க அந்த சத்து கொடுத்தீங்க உங்களுக்கு சரியா வந்ததோண்டு. நாங்களுமே கற்றுக்கொண்டுதான் ஒவ்வொருத்தருமே கற்று அதன் அப்புறம்தான் சரியான முறையை நாங்கள் அந்த இடம், காலநிலை, வெயில், சூரிய வெளிச்சம் படுறது, குளிர்காத்தில் வர்றது, எந்த இடத்துல அந்த கண்டு அமைகிறது எல்லாமே தங்கி இருக்குது. அந்த காய் நல்ல காயா, நல்ல வளமான தரமான காயா வர்றதுக்கு. மற்றது 8ஆம் மாதத்துக்கு பிறகு நீங்கள் உரமே போடக்கூடாது. போட்ட உரங்கள் அங்கால காயல் பூக்கள் வந்ததுகள் அதுகளுக்கு எல்லாமே பூரணமா இருக்கும். 8ஆம் மாதத்துக்கு பிறகு கொடுத்தா என்னன்னு சொன்னா அங்கால குளிர் வந்துடும். அப்ப வளர்ந்து காய்ச்சி கொண்டே போகுமே ஒழிய அது நல்ல பழுத்து அந்த நிலைக்கு வர வேணும்னு சொன்னா அதுக்கப்புறம் சத்து தேவையில்லை. மற்றது இந்த பூ ஏன் விழுகுது, மரத்துல வர்ற பூ ஏன் விழுகுதுன்னு நிறைய பேருக்கு ஒன்று அதுக்கு குளிர்ந்த காற்று கிடைக்குது, 2 நேர் சீரற்ற காலநிலையா இருக்கும், மற்றது போதிய சூரிய வெளிச்சம் இல்லாம இருக்கும், மற்றது அதுக்கு போதிய ஊட்டச்சத்து இல்லாம இருக்கும், மற்றது நீர் கூடவே அதுக்கு விடுற தண்ணி தேங்கி நிக்க கூடாது. காய விட்டு தண்ணி விடணும். அதாவது 2-3 அந்த மண் நிலத்துல நடுறவையா இருந்தா 2-3 சென்டிமீட்டர் மண் நில இது காஞ்சா போல பார்த்து தண்ணி விடணும். அப்ப அடி இதுல ஈரப்பதம் இருக்க வேணும், ஆக களியா தேங்கி நிக்க கூடாது. இதுக்கு பெஸ்ட் என்னன்னு சொல்லி சொன்னால் ஆக விலத்தி ஒரு வெளியா நீங்க நட்டீங்கன்னு சொன்னா மாதுளை மரம் எப்பவும் கொண்டு போய் வெளியா நடக்கூடாது. என்னன்னு சொன்னா அது இஞ்சத்தை குளிர் நாட்டுக்கு எல்லா இடம் பழக்கப்பட்ட மரமா இருந்தா ஓகே. பழக்கப்படாத ஆரம்ப காரணம்னு சொன்னா வீட்டை அண்டி ஒரு தாவரத்தோடைய அண்டியோ வீட்டு சுவரோடைய அண்டியோ நடுறது மிக மிக சிறந்தது. ஏனென்றா குளிர்காத்துல இருந்து பாதுகாக்கப்படும். மற்றது இந்த சுவரில இழுத்து வச்சிருக்கிற அந்த வெப்பம் அது இரவு நேரங்கள்ல அதுக்கு கொஞ்சம் வெக்கையும் கொடுக்கும். அப்ப குளிர் காத்துகள் தாக்காது, வெப்பத்தை கூடுதலா கொடுக்கும். பொதுவாகவே நீங்கள் அந்த மரத்தின் மண்மை ஒரு ஈரப்பதமாகவே மிதமான ஈரப்பதமா வச்சிருக்க வேணும். தண்ணி கூடவும் கூடாது, தண்ணி வரளவும் கூடாது.
அடுத்த விஷயம் மகரந்த சேர்க்கை குறைவாக இருந்தா நீங்க இந்த பின்சில் என்று சொல்லிவிடும், அதாவது பிரஷ், அதை கொண்டு நீங்க தடவி சேர்க்கை மகரந்த சேர்க்கையை செய்யலாம். ஏனென்று சொன்னா சில இடங்கள்ல ஒதுக்குப்புறமா இருந்தால் அந்த தேனீக்கள் அங்க வர்றது குறைவா இருக்கலாம். அல்லது நீங்க என்ன சொன்னா அந்த சேர்க்கை முறையை கட்டாயம் செய்ய வேணும். மற்றது அதை அண்டி கிட்ட என்னென்று சொல்லி சொன்னால் எந்த பூ இனங்களுக்கு தேனீக்களை அதை நட்டா தேனீக்கள் வரலாம் என்று சொல்லி, உதாரணத்துக்கு இந்த மின்ஸ் இனங்களா இருக்கட்டும் அல்லது செவ்வந்தி பூக்களாயோ ரோசாக்களோ அப்படி இடக்கிட ஆங்காங்கே நட்டால் தேனீக்களே அழைக்கலாம். அதனால மகரந்த சேர்க்கையை நீங்க கூட்டிக் கொள்ளலாம். அடுத்தது மற்றது எவ்வளவு சூரிய வெளிச்சம் தேவைன்றது தங்கி இருக்குது. மாதுளைக்கு கூடின பட்சம் சூரிய வெளிச்சம் நேரடியாக பட வேணும். குறைந்தது 6 இருந்து 8 மணித்தியாலமாவது குறைஞ்சது சூரிய ஒளி நேரடியாக படுற மாதிரி நீங்கள் அந்த கண்டை வைக்கணும். அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்று சொன்னா தெற்கு பக்க சுவரை அண்டி நீங்கள் அந்த கண்டுகளை வைக்கல மாலை நேரம் இரவு நேரங்கள்ல கூட அந்த சிவரில் உள்ள வெக்கி அந்த மரத்துக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு இங்க பாக்குறீங்க, இப்ப எங்கட வளத்துக்கு இப்படி நாங்கள் வைக்கிறோம், வைக்கல இந்த பக்கம் பின்னேற நேரம் எல்லாம் வெயில் பட்டு கொண்டு போயல இந்த பக்கம் வெயில் இந்த சுவர் ஹீட்டா இருக்கும். இது குளிர்காற்று தன்மையையும் இதையும் தடுத்து இதுல இருந்து வெப்பம் இந்த இதுக்கு கிடைக்கும். இரவு நேரங்கள்ல இந்த பக்கம் அண்டி அந்த காத்தும் தாக்காது வெப்பத்தையும் கொடுக்கும். அப்ப நீங்கள் மாதுளை வரைக்கே ஒரு பக்கம் சிவரை அண்டி நீங்க வைக்கிறது புத்திசாலித்தனம். மற்றது விண்டருக்கு எப்படி பாதுகாக்கிறது, ஒன்றில் சாடியிலே அல்லது தொட்டியில வைக்கிறவர்களா இருந்தால் -5 குறைவா வருதுன்னு சொல்லி சொன்னா நீங்க உள்ளுக்க கராச்சுக்குள்ளேயோ அல்லது அறைக்குள்ளேயோ எடுத்து தூக்கி வைக்க வேணும். என்று சொன்னால் அந்த விண்டர் காலங்கள்ல இலியல் எல்லாம் கொட்டுப்பட்டுடும். அப்ப கூடிய அளவு சூரிய வெளிச்சம் தேவையில்லை. அதுக்கு நீங்கள் அந்த மண் காயாமல் வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இடக்கிட இப்பவாவது ஒரு கொஞ்சம் விட்டு கொள்ள வேணும். இப்ப வெளியில நின்று காய்க்கிற காலங்கள் ஒவ்வொரு நாளும் விடுமா போல விடக்கூடாது. உதாரணத்துக்கு கிழமைக்கு ஒருக்கா கூட அந்த மண்ணை பார்த்து காயாம அப்படி ஊத்தி விட்டா போதும். உள்ளுக்க வைக்கிறதுக்கு உள்ளுக்கு வைக்க இடமில்லை என்று சொல்றவர்கள் வெளியில என்று சொன்னா சிவரோடைய அண்டியோ தாவாரங்கள்லயோ வச்சுட்டு சாக்கு இருக்கு, இதாலே அந்த சாக்கு அதால அடியில நீங்க வைக்கோல் போட்டுட்டு இலைகள் அல்லது வைக்கோல் போடலாம். ஆனா வைக்கோல் பெஸ்ட் இலைகளில் விட. அப்படி வைக்கோல் கிடைக்காதாக்கள் இலியலை கூட போட்டுட்டு சாக்கால மூடி வடிவா கட்டி விட்டீங்கன்னு சொன்னா இலியல் கொட்டுட்டு தான் இருக்கும். ஆனா ஒரு அடக்கமா மூலியா வச்சா பிறகு அடுத்த சமர் வரைக்குள்ளே எல்லாம் எடுத்து விட்டோடனே அது தளித்து வரும். வெளியில தரையில நீங்கள் இந்த மாதுளை மரங்களை நடையக்கில்ல -10 வரையும் அது தாங்கும். அதுவும் பெரிய மரங்களா வந்ததுக்கு அப்புறம். சின்ன மரங்களா இருந்தன்னு சொன்னா -10 தாங்காது. கூடுதலாக என்னட்டு சொல்றது பாதுகாப்புன்ற தன்மை கூடிய கவனம் இருக்க வேணும். அடியில வைக்கல் போட்டு மற்றது சாக்கு 1-2 மூடி அதை சுத்தி கட்டி, அதாவது வாழையை நீங்க பாதுகாக்கிறதும் ஒரு சில வீடியோக்கள்ல பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி என்ன சின்ன மரம் அந்த அளவில் நீங்கள் பாதுகாக்க வேணும். இப்போ எங்கட மரம் மாதிரி பெரிய அளவில் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு 2-3 வருஷம் பெரிய அளவில் பாதுகாக்க இல்லை. அதை வெட்டி விடுறபடிக்கினால நாங்க என்ன செய்யறோம், சும்மா ஒரு பொழுத்தினாலதான் சுத்தி இருந்தோம். மற்றது சிவரை அண்டியும் இருக்கிறபடிக்கினாலே ஓரளவு வெப்பம் கிடைக்குது. அப்ப அடியில என்ன செய்யலாம், நீங்க உங்களுக்கு பயமா இருந்தால் ஒரு வைக்கோலால சுத்தி வர போட்டு விடுங்க. அடியில வைக்கோலால சுத்தி வர போட்டு வாழைக்கு போட்டு விடுறோம் தானே, அதே மாதிரி நீங்க வைக்கலோ சருகோ எடுத்து அடி ஐஸ் பட்டு குளிர் பிடிக்கப்படாது. -10 மட்டும் தாக்கும் இப்ப இந்த மரம். அப்ப மேலே என்று சொல்லி சொன்னா சில வேளையில -20 வந்துட்டுது. அப்படி ஒரு சில வருஷங்கள்ல கடந்து போய்க்கலாம். ஒரு சிலருக்கு அப்படி பட்டு இருக்குது என்று சொன்னா நெடுக மாதுளை நிக்குது தானே, திடீரென்று ஒரு விண்டர் 20-25 2 நாள்ல வந்தோடனே அடி நேரடி வெளியாயிருந்தா அந்த மாதுளை எனக்கு தெரியவே அவைகளுக்கு நல்ல காய் காய்ச்சி, அதான் ஒரு அன்பர்கிட்ட இருந்தார், காய் காய்க்குதா உண்மையாண்டு. உண்மையிலேயே நிறைய காய்கள் காய்ச்சது. அப்ப அதையே அவர்கள் போட்டோ கூட எனக்கு எடுத்து அனுப்பியிருந்தார்கள். அடுத்த வருஷம் அது பட்டு போச்சென்று தன் பிள்ளை மாதிரி என்று சொல்லி சரியா கவலைப்பட்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வேறு யாரும் இல்லை கமலாக்கா, அதாவது கம்பில் இருக்கிற கமலாக்கா அந்த கண்டுகள் எல்லாம் விற்ப அவருக்கு நடந்த சம்பவம் தான் இது.
அதை விட நிறைய அன்பர்கள் இந்த கொமெண்ட்ஸ்கள்ல எழுதும் போதுமே எங்களுக்கு இப்படி மாதுளை காய்ச்சிருக்கு பூத்திருக்குதுன்ட்டு உண்மையிலேயே அது கூடவே அந்த படங்கள் எல்லாம் தங்கட வீட்டு மாதிரியே பாருங்கோ இவ்வளவு காய் இருக்கு பூ இருக்குன்ட்டு அனுப்பி இருக்கிறார்கள் வெளிநாடுகள்ல தான். அப்ப அது பக்குவம் தெரிஞ்சுட்டா உங்களால உண்மையில பாதுகாக்க முடியும், பயப்பட தேவையில்லை. அன்றைக்கும் ஒரு அன்பர் இங்க ஜெர்மனியில இருந்துதான் தூர, அதாவது தங்களுக்கு இங்க வேற தூரம் அப்படி இருந்தும் உங்கள்கிட்ட நான் இந்த கேள்வியை கேட்கணும், எப்படி வெளியில அந்த மரத்தை விடலாமா, இப்பதான் போட்டு அந்த விதிகள்ல இருந்து மரம் முளைச்சு வருதுண்டு. அப்ப நான் சொன்னேன் தாராளமா விடலாம், ஆனா விண்டர் வரைக்குள்ள நீங்க பாதுகாருங்க, அப்ப எல்லாம் பழக்கப்படுத்தி விடும். இல்லையே அந்த நேரத்துக்கு அதை கிண்டி சாடிக்குள்ள வச்சு உள்ளுக்கு வைங்க. ஏன்னா முதலாவது வருஷம் இன்றைக்கு அது நல்லா வளர்ந்துட்டுதுன்னு சொன்னா உங்களோட இடத்தை பொறுத்து, எந்த இடத்துல முளைச்சிருக்குது அணைவா ஒரு ஒதுக்குப்புறமா சிவரி அண்டி என்று சொன்னா நீங்க பாதுகாக்கலாம். ஆனா நான் இது வச்சது இங்க சூப்பர் மார்க்கெட்ல லீடுல 5 ஒய்ரோக்கு போட்ட கண்டு இவ்வளவு, இப்ப 5வது வருஷம் இப்படி நிக்குது. ஆனா ஒரு காரணம், இந்த சிவரை அண்டி வச்சிருக்கிறார். அந்த சிவரில பகல் பின்னேரம் எல்லாம் படுற வெயில் தான் அதை ஹீட்டை எடுத்து வச்சிருக்கிறபடினால அப்புறம் இவடம் கொஞ்சம் வெக்கையா இருக்கும், அதனாலே அப்படி இருக்கு. இப்போ உங்களுக்கு அன்பர்களே இவ்வளவு, அதாவது ஒரு கண்டு எப்ப நடுறதுல இருந்து அது காய்ச்சி எடுக்கிற வர்ற காலம், மற்றது விண்டருக்கு எப்படி பாதுகாக்கிறதுன்ற அளவு எல்லாமே சொல்லி இருக்கிறேன். இதை மட்டும் உங்களுக்கு கேள்விகள் இருங்க எழுதுங்கோ, நானும் அதை அந்த கேள்விக்கு சில வேளை நான் கூடவே உங்க கேள்விகளை தவற விட்டுருக்கலாம். அப்படி தவற விட்டுருந்தா அடுத்த காணொலியில அந்த நீங்க கேட்கப்படுற கேள்விக்கு நான் அதுக்கு மறுமொழி தருவேன். இந்த மாதுளை இனத்துல சலாவாட்ஸ்கி என்ற இனத்தை மாதுளை இனத்துல சேர்ந்த இந்த பேர் சலாவாஸ்கி. இந்த இனம் மட்டும் மாதுளையில -10ல இருந்து -20 கிராட்டுக்கு போனா கூட தாங்கக்கூடிய இனமானது. அப்ப அது வெளியிலேயே நிற்கும். அப்ப நாங்கள் நட்டிருக்கிறது நோமெலா எங்கட ஊர் இது, மற்றது இதுல எல்லாம் அடுக்கு பூவா இருக்குது. இதை நீங்க கவனிப்பீங்கள், நல்ல நெருக்கமா அடுக்கு செவ்வரத்தை அடுக்கு ரோஸ் மாதிரி. அப்ப இது மகரந்த சேர்க்கைன்ற தன்மையை நாங்கள் தான் செயற்கையா கூடுதலா கொடுக்கணும். ஏனென்றா இதுக்குள்ள போய் தேனி உள்ளற அளவுக்கு இருக்காத அளவுக்கு அடர்த்தியா இருக்குது. அப்ப அதையும் நீங்க கவனிக்கணும். இந்த அடர்த்தி பூவானது அடர்த்தி குறைஞ்ச மாதிரியா இருக்க வேணும், அல்லது கூடின சொன்னா அந்த இடத்துல நிறைய தேனீக்கள் அதிக அளவில் இருக்கிறது எப்படியாவது அது மகரந்த சேர்க்கையை உருவாக்கும். அந்த விஷயத்தையும் கவனிங்கோ. அப்ப நீங்க கண்டுகள் வாங்குறீங்கள் என்று சொன்னா இங்க கடையில குளிர் நாடுகளோ அமெரிக்காவோ எந்த நாட்டில இருந்தாலும் அங்கே அந்த கண்டை போய் நீங்க வாங்கலையே எந்த இனம் என்று அறிஞ்சு வாங்கினீங்க என்று சொன்னா பயப்படாம வெளியில வைக்கலாம். 1-2 வருஷத்துக்கு மட்டும் அந்த விண்டர் -20 போக 20 கடக்கேக்கல, அதாவது -10 கடக்கேக்கியே கடக்கும் என்று தெரிஞ்சால் அதுக்கேற்ற பாதுகாப்பை தண்டுங்கோ. ஆனா விண்டர் வரை வந்துட்டு தண்டாலே அடிய நீங்கள் எப்பவும் சூடா வச்சிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கோலோ சருகோ போட்டு கஞ்சலால மூடி அதை இதண்டுங்கோ. நிலமும் பாதுகாக்கப்படும், அந்த நிலத்துல உள்ள மண்புழு அழியாது, கிருமிகள் நுண்ணுயிர் இதுக்கு தேவையான சத்துகளும் போவாது, பாதுகாக்கப்படும். அன்பு உள்ளங்களே, இவ்வளவு நேரமும் உங்களுக்கு மாதுளை சாகுபடிய வைக்கிறதுல இருந்து சாகுபடி அளவு மட்டும் விண்டருக்கு பாதுகாக்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கின்றேன். இத்தோட இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்க அன்பர்களே தாராளமாக எழுதுங்கோ, அதுக்கேற்ற விளக்கங்கள் உங்களுக்கு தருவேன் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை இத்தோட முடித்துக்கொண்டு அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன்.